விஜய் வந்து ஆட்சியில அமர்ந்துட்டாரு. அப்படி 118 வேட்பாளர் இருந்தாதான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்னும் ஒரு 10 சீட்டு 10 வேட்பாளர் இருந்தாதான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறாங்க. அதாவது ஒரு வேட்பாளர் ஒரு எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம என்னன்னா ஒரு 10 பேர் போட்டிடுறாங்க அப்படின்னா அதுல யாரு முன்ன ஜெயிக்கிறாங்களோ யாருக்கு அதிகமான ஓட்டு விழுந்திருக்கோ அவங்கள ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து சட்டத்துல போக வேண்டியதுன்னா இதை விட்டுட்டு இன்னும் ஒரு 10 பேரை கொண்டு அப்படின்னா அடுத்தால எந்த வேட்பாளர் எந்த கட்சியில இருந்து யாரை எங்க இருந்து கொண்டு வர நம்ம சுயேட்சை நிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு கட்சியில ஒரு சுயேட்சை நிப்பாங்க, ஒரு ஆளு கூட்டணி நிப்பாங்க. அங்க இருந்து ஆளை பறக்க முடியாது. எடுத்துக்காட்டு சொல்ல போறியானா ஒரு மாணவி பரீட்சை எழுதுறா, ஒரு 100க்கு 85 மார்க் எடுத்தானே, இன்னொரு 15 மார்க் கொண்டு வா அப்படின்னா நீ பாஸ் ஆகி கொடுவோம் அப்படின்னா 15 மார்க் பக்கத்து டேபிள்ல தேடுவாளா, பக்கத்து மாவட்ட தேடுவா, பக்கத்து ஸ்கூல்ல தேடுவாளா, எங்க போவா? இது சரியானது அப்படின்னா பாஸ் மார்க் கூடுனது யாரு அவங்க முதலீடு அப்படிதானே. அதே மாதிரி ஓட்ட பந்தயத்துல மாறாத்த ஓட்ட பந்தயத்துல 100 பேரை ஓட விடுறாங்க. முன்னால யாரு போறாங்க 1 2 3 பேரை செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அதே மாதிரி தானே நம்ம கூட்டத்துல போட்டி போடுற எலெக்ஷன்ல இருந்து போட்டி போடுற